அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 128 அண்ட் 129 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா இவங்க எல்லாருமே அந்த ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டுக்கு வராங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது மற்ற செக்டாரை சேர்ந்தவங்களும் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 செக்டார் இருக்கு இல்லையா. ஸோ வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது புதுசாக வந்த அந்த ஒரு லேடி அவங்க கேட்குறாங்க, என்ன இந்த ஹெவன்லி ஸ்வாட் செக்டார் இன்னும் வரல போல தெரியுது அப்படிங்கிறாங்க. அதான் அவர் கேட்குறாரு, சரிம்மா நீ ஏன் அந்த செக்டார் மேலே புதுசாக அக்கறை காட்டுற, புரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆக்சுவலாக அங்கே ஒரு பையன் இருக்கான், அவனை பற்றி கேள்விப்பட்டேன், அவன் டீமன்ஸ் கூடலாம் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதான் அவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காம்படிஷன் நடக்குது இல்லையா, கண்டிப்பாக அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க போல தெரியுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இவர் சொல்கிறாரு, இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது பசங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் யார் வின் பண்ணான்னு தோத்தான்னு இதிலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் லின்ஃபங்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்களும் வந்து சேர்ந்துறாங்கப்பா. வந்த உடனே அவங்கள எல்லாரும் க்ரீட் பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம ஆன்செஸ்டரை பார்க்குறாங்க. யார் இவர் புதுசாக இருக்காரு அப்படிங்கிறப்போ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கப்பா. இவர் தான் வந்து எங்கள் செக்டாரோட ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொன்ன உடனே, எது ஆன்செஸ்டரா, இவர் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியில் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், இன்னும் இந்த மனுஷன் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கேள்வி என்னன்னா, இது சாதாரண பசங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வரக்கூடிய ஒரு இடம், இங்கே எதுக்கு ஆன்செஸ்டர் வந்திருக்காரு, ஏதாவது பெருசாக நடந்திருக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நாங்கள் வந்து சும்மா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொடெக்ஷனுக்காகவா? அப்போ யாரை ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்காங்க? ஒருவேளை லின்ஃபங்கை ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. அவருமே ஆமாங்க நீங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணீங்க, லின்ஃபங்கை தான் ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இன்னொரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்ட் தான், ஏன்னா இவன் வந்து டீமன்ஸ் கூடலாம் சண்டை போட்டுருக்கான், கண்டிப்பாக இவனை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பேசுகிறாங்க, டே பாருங்கடி ஆன்செஸ்டரே வந்திருக்காங்களா அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இன்னொரு செக்டாரை சேர்ந்தவங்கள வராங்க. இந்த லேடியை நமக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்சிங். இதுக்கு முன்னாடி லின்ஃபங்க்கு நிறைய ஹெல்ப் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதே இடத்துல இன்னொருத்தர் இருக்கான்ப்பா, அவங்க செக்டாரை சேர்ந்தவன் தான். அவனுக்கு நம்ம ஆளை பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமனோட கண்ட்ரோலில் இருக்கான். கண்ட்ரோலெலாம் இல்லை, டீமனுக்கு இந்த பக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இவனுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்ததோ தெரியல, இவனை வந்து கிட்டத்தட்ட காடாக மாற்றுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஸோ இவன் காடாக மாறிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே எந்த விமானம் வேணால் எடுத்துக்கலாம்ல, அந்த ஆசையில் இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனை பார்க்கும்போது லின்ஃபங்க் ஏதோ தப்பாக தெரியுதுங்க, ஏதோ ஒன்று வியடாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த level 4 ஆஃப் டிவைன் மார்ஷல் ரெல்ம் அப்படிங்கிறத ரீச் ஆயிருக்கான். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் அந்த பொண்ணு இருக்கா பாருங்க, அவன் வந்து கை காட்டிக்கிட்டு இருக்கா, இவன் மதிக்க மாட்டேங்கிறான். ஆக்சுவலாக மதிக்கல இல்லை, இவன் கவனிக்கல. அவன் என்ன யோசிக்கிறா, என்ன இவன் என்ன சுத்தமாக மதிக்கவே மாட்டேங்கிறானே, நான் அந்த அளவுக்கு அழகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவளுடைய பிரதர் என்ன சொல்கிறான் பாருங்க, மேபி அவன் உன்னை மறந்துருப்பான் போல தெரியுது அப்படிங்கிறான். இப்போது இந்த பேட்டில் ஃபீல்டை ஓப்பன் பண்ண வேண்டிய டைம் அப்படிங்கிறது வந்துச்சுங்க. மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே நடுவில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் போன உடனே இங்கேருந்து பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆயிடுறாங்கப்பா. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு கை காட்டுறா. இப்போ தான் அவன் பார்க்குறான், ஆனாலும் அவன் விடலை. அவள் கேட்குறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு என்ன இக்னோர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான், நம்ம இப்போ தான் மீட் பண்ணோம், இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உண்மையாகவே அவன் கவனிக்கல போல தெரியுது. சரிவா நம்ம பேசிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி நடந்து போய்கிட்டே இருக்கா. லின்ஃபங்கோட சிஸ்டர் பார்க்குறா, என்ன இந்த பொண்ணு, இவளுக்கும் என் பிரதருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா. இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போகிறது இந்த சங்சிங் இருக்காங்களா, அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம், என்னடா பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்போது அவங்களுடைய பிரதர் என்ன சொல்கிறான்னா, அவன் சாதாரண ஆள் கிடையாது சரியா, அவன் வந்து ஸ்வாட் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கான். அவனுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, நீ அதெல்லாம் மறந்துருக்கா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கு என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ஆபத்துகள் இருக்குது. ஸோ நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணலாம், நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டோன் ஃப்ளூயிடை கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு குரூப் அங்கே வருது. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, ஏம்மா நாங்கள் கூட தான் வருவோம், எங்களால் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நாங்களும் தான் ஸ்டோன் ஃப்ளூயிடை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. அதான் இவங்க சொல்கிறாங்க, எப்பா இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பீஸ்ட் இருக்குது சரியா, லின்ஃபங்க் கூட இருந்தால் தான் வந்து நம்மளால் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா இந்த பொண்ணு. ஆனால் அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நீ ஏன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே என் பிரதர் இருக்கான் பாரு, அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னு தெரியுமா அவனுக்கு, அவன் ஆக்சுவலாக வந்து level 5 அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டேன், லின்ஃபங்க் வந்து போனாட்டி சண்டை போடும்போது அவனோட சோல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சாமே, கிட்டத்தட்ட இறந்து போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு தான் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படும், வேணும்னா நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறானுங்க. அதோடு நிறுத்தாமல் என்ன சொல்கிறானுங்கன்னா, ஏதாவது ஆபத்து வந்தால் என் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கோ அப்படிங்கிறானுங்க. இந்த பொண்ணு கோவம் வந்தது, யார்கிட்ட பேசுகிற நீ, அவன் யார் தெரியுமா, ஸ்வாட் காம்படிஷனில் நம்பர் 1 பிளேஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் அது கேட்டோன்னே தான் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, அப்போ அந்த ஹெவன்லி ஸ்வாட் செக்டார் எந்த அளவுக்கு கீழே போயிருக்கு பாரு அப்படின்றானுங்கப்பா. அதாவது என்ன சொல்கிறானுங்கன்னா, இவனுக்கு வந்து சோல் டேமேஜ் ஆச்சு, ஒரு டேமேஜ் ஆன ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கான் அப்படின்னா அப்போ அந்த ஒரு செக்டார் எந்த அளவுக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறானுங்க. எல்லாருக்குமே பயங்கர கோவம் வந்ததுப்பா. அதான் அவனுக்கு மறுபடியும் சொல்கிறானுங்க, இங்கே பாரு
இவனுக்கு அடிபட்டது உண்மை, கிட்டத்தட்ட 15 நாள் கோமாவில் இருந்ததும் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அவனால் எப்படி ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுக்க முடியும்? யாரை ஏமாத்துறீங்க, போய் பேசுகிறீங்களா? இவனை வேணுனே வந்து வின் பண்ண வச்சுட்டு இப்போ எங்களெல்லாம் ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படிங்கிறானுங்க. மற்றவங்களாம் வந்து அதே தான் பேசுகிறானுங்க. ஆமாப்பா, இந்த ஹெவன்லி ஷார்ட் செக்டார் பாரு நம்மளால ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஜாங்லி இருக்கான்ல, அவன் உள்ளுக்குள்ளே வரான். அவன் வந்து என்ன சொல்கிறான், இவனுங்கிட்ட அதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். இப்போது இவன் இப்படி பேசினதுக்கப்புறம் ஆப்போனன்ட் சும்மா இருப்பானா? அவன் என்ன சொல்கிறான்னா, இவர் வந்து ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் லெவல் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத அவைக்கன் பண்ணாராம். அது வந்து லெவல் 8 இருக்கான். அதான் அவன் சொல்கிறான், ரேங்க் 8 கிங் லெவல் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத அவைக்கன் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் சண்டை போட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மார்ஷல் சோல் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறான்ப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ஏப் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் மார்ஷல் ரெல்மில் லெவல் 4 இருக்கான். போன மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 இருந்தானா, அதுக்குள்ளே லெவல் 4க்கு வந்துட்டானா. டே பயங்கர டேலண்ட் ஆயவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மார்ஷல் சோல் அவேக்கன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் வெப்பன் அப்படிங்கிறதையும் வச்சுருக்கான்ப்பா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் லின்ஃபங் யோசிக்கிறான், இப்போ எதுக்கு இவனுங்க சண்டை போடுறானுங்க, தேவையில்லாத ஒரு சண்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது 2 பேருக்குள்ளே சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. அவன் என்ன சொல்கிறான், உன்னை ஒரே அடியில் காலி பண்ணுறான் பாடுறான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். ஆனால் இவங்கிட்ட என்ன இருக்குது, இவங்கிட்ட வந்து எம்பரர் ஸ்வாட் இருக்குது, அவங்ககிட்ட கிங் லெவல் இருக்குது, இவங்கிட்ட எம்பரர் ஸ்வாட் இருக்கு இல்லையா, எடுத்து ஒரே வீச்சு தாங்க அவன் டோட்டலாக டிஃபீட் ஆகிட்டான். எப்படா இது சாத்தியம் அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ தான் அவனுங்களுக்கு தெரியுது இவன் கையில் இருக்கிறது ஒரு எம்பரர் ஸ்வாடுன்னு. இவனே வந்து பார்த்தீங்கன்னா லின்ஃபங் கிட்ட தோற்று போயிருக்கான். அதான் அவனுங்க கேட்குறானுங்க, டேய் நீயே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, நீ எப்போ லின்ஃபங் கிட்ட தோற்று போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டருடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட், இவன்கிட்ட ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் வேறு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது லின்ஃபங் சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது, நீ எப்படி தோற்று போன அப்படின்னு கேட்குறானுங்க. அதான் இவன் சொல்கிறான், சொல்கிறதுக்கு வந்து வெக்கமாக தான் இருக்குது, ஆனால் லின்ஃபங்கோட டேலண்ட் வந்து என்னை விட அதிகம், ஸோ அதனால தான் நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.